நான் தன்னந்தளி ஆளு, நீ என்ன ஏளனமா பாரு, கொஞ்சம் தள்ளி பாரு 8 கோடி பேரு, அலற போது விசிலு மலர போது ஆச்சி. நடிகர் கட்சி, நடிகர் கட்சி எந்த நடிகர் கட்சின்னு தெரியல. அது எந்த நடிகர் கட்சின்னு தெரியல. உதயநிதி நடிகர் கட்சியா அல்லது ஸ்டாலின் நடிகர் கட்சியா, சீமான் நடிகர் கட்சியா, அம்மையார் ஜெயலலிதா நடிகை கட்சியா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் கட்சியான்னு எனக்கு தெரியலையா, தெரியல சாமி. நடிகர் கட்சி நாடகம் ஒன்று நடக்குது இங்கே பாருன்ற மாதிரி இருக்கு. அதுலயும் அவங்க ஃபெயிலியர் தான். ஒரே ரத்தம்னு ஒரு படம், குறிஞ்சி மலர்னு ஒரு நாடகம். அந்த ரெண்டையும் பார்த்தா திமுக கட்சிக்காரன் காடெல்லாம் சரண்டர் பண்ணி கட்சியை விட்டே ஓடி போயிருவான். அந்த அளவுக்கு நடியோ நடிச்சு தள்ளி இருப்பாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதுல பெருமையா முதலமைச்சர் பிரச்சாரத்தில் வேற போய் சொல்றாரு, நான் விஜயகாந்துக்கு பாட்டு பாடினேன் பாருங்க அப்படின்னு நானும் நடிகன் தான் பதிவு செய்யறாரு பாருங்க. அவங்க நம்மளை பார்த்து நடிகர் கட்சின்றாங்க. சரி, அடுத்து இவங்க இந்திய எதிர்ப்பு போராளிகள், சமூக நீதி காவலர்கள். ஆனா கருப்பு பலூனை காட்டுவோம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு கருப்பு பலூனை நாங்க காட்டுவோம். எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் லஞ்ச லாவணியங்கள்ல இருந்து மாட்டுவோன்னு தெரிஞ்சா நாங்க வெண்குடையை தூக்கிட்டு போய் ஆட்டுவோம். ஐயா மோடிக்கு வெண்குடை காட்டுவோம். ஏன்னா எசமா எங்களை காப்பாத்துங்க எசமா அப்படியே நாங்க வெண்குடை ஆட்டி ஆட்டி காட்டுவோம். எசமா இல்லாட்டி விட மாட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, ஒரே வைப் மோட்ல இருக்கிறீங்க. ஏன்னா உங்க கட்சியே அப்படிதான் இருக்குன்றாங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. ஏங்க இவருங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் லஞ்சம் லஞ்சம், ஊரெல்லாம் லஞ்சம் ஓடுது பாரு ஆறாக, காரணம் யாரு நீ கூறு. லஞ்சம் அம்மா லஞ்சம், அக்கா லஞ்சம், ஐயா லஞ்சம், ஊரெல்லாம் லஞ்சம், இப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதனால நல்லது சொல்லும்போது வைப்பு ஏறத்தான் செய்யும்.